Hi guys, நம்ம இந்த வீடியோல ஸ்கூல் நர்ஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 5ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் லைஃப காட்டுறாங்க. அவங்களால கோஸ்ட பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அவங்க கிளாஸ் பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால எல்லாருமே அவங்கள ரொம்ப வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கிருந்த ஒரு பொண்ணு அவங்களுக்கு விண்டோ சீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட சீட் நம்பரை கொடுத்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க நம்ம ஹீரோயின் கிம்ங்கிற ஒரு பையன் பக்கத்துல போய் இப்போ உட்கார்றாங்க. அவங்க பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு டக்குனு அவங்க பாக்கெட்ல கொஞ்சம் காசு சொருவி, உன்னால கோஸ்ட பார்க்க முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன ஏதாவது கோஸ்ட் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க பக்கத்துல ஒரு பிரம்மாண்ட சைஸ்ல ஒரு பெரிய உருவம் நின்னுட்டு இருக்கத நம்ம ஆன் பாக்குறாங்க. உன் பக்கத்துல ஒரு பெரிய கோஸ்ட் இருக்கு, அநேகமா உன் அப்பா தான் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அந்த பொண்ணு அப்படியே அவங்க வாயிலேயே ஒரு குத்து விடுது. உடனே கிளாஸ் பசங்க எல்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி சண்டை போடு அப்படின்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஹீரோயின் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்க, அடுத்த நாள் அவங்க கிளாஸ்க்குள்ள நிறைய கோஸ்ட் பூந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. கிம்மு அவங்க கிளாஸ்ல ஒரு தனியான பையன் தான், அவருக்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எப்போதும் அவர் ஏதாவது ஒரு டிராயிங் பண்ணிட்டே தான் இருப்பாரு. நம்ம ஹீரோயின் நீ பண்ற டிராயிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, உன்னால உண்மையிலேயே கோஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்க, அப்படியே அவங்க ரெண்டு பேரும் லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, அந்த பையன் அவங்க வீட்டுக்கிட்ட நின்னு அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்கான். கிம் நீயா ஸ்கூல் டைத்துல பார்த்தது, சரி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க அப்படியே அவரை வீட்டுக்கு கூட்டு போக, அவர் இப்ப யாரு கண்ணுக்குமே தெரியல, செத்து போய் அவர் ஒரு கோஸ்டா தான் இப்ப இங்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவர் அப்படியே அவங்க வீட்டுக்கு போக, அவரு கைப்பட்டு அங்கிருந்த ஒரு டேப் அப்படியே ஆன் ஆகுது. கோஸ்ட் கிட்டயும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி இருக்கா, இது என்னால நம்பவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அவர் அப்படியே அந்த டேப் ஆன் பண்ணி வழக்கம் போல அதுல ஒரு டிராயிங்க வரைய ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது நம்ம ஜெல்லி ஃபிஷ் நம்ம ஹேமிங்க ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. நம்ம ஹேமிங் அந்த இடம் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களால 5.38 கிலோமீட்டர் தாண்ட முடியாது அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவங்க எல்லாரும் அப்படியே சோகமாயிடுறாங்க. நம்ம ஜெல்லி ஃபிஷோட ஃப்ரெண்ட் அவங்க போன் எடுத்து பார்த்துட்டு, இல்ல அந்த இடம் கிட்டதான் இருக்கு, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல் முடிச்சிட்டு யூனிஃபார்ம் கூட மாத்தாம நேரா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் அவங்க எல்லாரும் ஆட்டம் பாட்டுன்னு சமயா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹேமிங்கும் பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கூட சேர்ந்து சமயா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலியமா அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சு, ஹேமிங் இந்த வாட்டியும் 20 வயசுலயே சாகாம இருக்கிறதுக்கான அவங்களோட ட்ரீட்மெண்ட பத்தியும் அவங்க கிட்ட பேசிட்டு ரொம்பவே சந்தோஷமா அத பத்தி சொல்றதுக்காக அப்படியே அவங்க கிளாஸுக்கு வராங்க. ஆனா பார்ட்டி பண்ணிட்டு வந்த டைம்ல பசங்க எல்லாரும் அப்படியே கவுண்ட் அடிச்சு தூங்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கிம்மும் அவங்க கூட தான் சுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹேமிங்க மட்டும் தனியா வெளியே கூட்டு போய், இந்த மாதிரி நான் ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சிருக்கேன், உனக்கு சர்ஜரி பண்ணா நீ இந்த வாட்டியும் 20 வயசுலயே சாக மாட்ட அப்படின்னு அவங்க சொல்ல, அப்பனா எனக்கு வயசாகுமா, வயசாகிறது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இல்ல வயசாகிறது நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்புறம் இதுக்காக நீங்க எனக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. உனக்கு இந்த மாதிரி பலாயிரம் வருஷமா மைட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஒரே இடத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்து லைஃப் போர் அடிக்கலையா, நீ இனிமேலும் அதை பண்ண தேவையில்ல, இது உனக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவங்க சொல்ல, ஹேமிங்கும் ரொம்பவே தயக்கத்தோட சரி நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சர்ஜரியை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஹாங் கூட சேர்ந்து வெளியே போக, அவரு கார் சீட் ரொம்பவே சரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம அங்கிருந்த ஒரு ஜூஸ் கப்ல லிப்ஸ்டிக் அடையாளம் வேற இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அது என் ஃப்ரெண்ட் ஹங்காயாங், அவளுக்கு பேக் பெயின் இருக்கிறதுனாலதான் அவ சீட்டை அந்த அளவுக்கு சாட்சி உட்கார்ந்து இருந்தா, மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் நான் என்ன நினைக்க போறேன், அது உங்க பர்சனல் லைஃப், அதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நீங்க தப்பா நினைக்கலனா நான் கொஞ்சம் சார்ஜ் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு கைய பிடிக்க, பின்னாடி இருந்த நம்ம கிம் நடத்து அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிப்ப போடுறாரு. அப்படியே அவங்க 3 பேரும் அந்த
சர்ஜென்ட்ட பார்க்க போறாங்க. அது ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. ஹேமிங்க்கு ஆபரேஷன் பண்ண போறவங்க மீனை வெட்டி கூறு போட்டுட்டு இருக்க. நம்ம ஆபரேஷனுக்கு என்ன தேவைப்படும், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம பண்ண போறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அவ வெயிட்ட கட் பண்ணி உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே நம்ம மாத்தணும். அப்பனா நமக்கு புது பார்ட்ஸ் தேவை, அதுக்கு நிறைய செலவாகும், ஒரு 200 மில்லியன் இருந்தா முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது அவ்வளவு பணமா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே வாய பொளந்துடுறாங்க. பக்கத்துல இருந்து நம்ம கிம், அப்ப எனக்கும் அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணா நானும் ஒருத்த உடம்புக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சர்ஜென்ட் முடியாது குழந்தை, உன் நாள் முடிஞ்சிருச்சு, நீ இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தான் தாங்குவ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது கேட்டு கிம்மும் அப்படியே சோகமாய் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட வேற பேசி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசை கம்மி பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப, எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கடைசி நேரத்துல ஹேமிங் ஆபரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஹியூமனா மாறிட்டா இந்த மைட்ஸ் எல்லாம் யாரு கொல்றது, அதுங்களால என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட்டா நான் என்ன பண்றது, நான் கடைசி வரைக்கும் இந்த மாதிரியே இருந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, செயல்ல இருந்த நம்ம கிம் வர இப்ப ரொம்பவே வீக் ஆயிட்டே போயிட்டு இருக்காரு. நம்ம ஆணுக்கு சம கடுப்பாவுது. என் லைஃப்ல இப்ப 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்குமே என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா கண்டிப்பா நான் ஒருத்தங்களையாவது காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க டிராவல் இருந்து டைஜஷனுக்கான மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே டப்பா டப்பாவா அவங்க முன்னாடி அடுக்க, நம்ம ஹேமிங்க்கு ஒண்ணுமே புரியல. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப உணர்வு ஒரு கோஸ்ட பார்க்க போறாங்க. இது ஒரு கிங்கர் கார்டன். பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க விளையாண்டுட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு மரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருந்திருக்கும். இந்த சம்பவம் நடந்தது நம்ம ஹீரோயின்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியான ஒரு காலகட்டத்துல. ஆனா அவங்க சோல் ஒண்ணுமும் அழிஞ்சு போல, அவங்க 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸும் ஆயிருந்திருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே அவங்க ஸ்வாட லைட்டா வெளியே எடுத்துட்டு, அந்த காயம் உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் முன்ன இருந்ததை விட இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இல்ல இவளால யாருக்காவது பிரச்சனை வர மாதிரி இருந்தாலோ நான் இவளை காலி பண்ணி ஆகணும், அதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப, அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு ஜாடி எடுத்துட்டு ஸ்கூல்ல இருந்த எல்லா பேர்லெக் மைட்ஸையும் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அங்கிருந்த மத்த யாருக்கனுக்கும் அது தெரியாததுனால அவங்க பண்றது எல்லாமே எல்லாருக்கும் ரொம்பவே வித்தியாசமா தெரியுது. ஆனா அவங்க அது எதையும் கண்டுக்காம அங்கிருந்த எல்லா மைட்ஸையும் அப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட முடிவு இப்ப அவங்க கிட்ட ஜாடி ஜாடியா 100 கணக்கான மைட்ஸ் இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மைட்ஸையும் நான் புடிச்சிட்டேன், இன்னமும் நான் புடிச்சிட்டு தான் இருக்கேன். இது எல்லாத்தையும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா சாப்பிட்டு காலி பண்ணிடு, அதுக்கப்புறமா நீ உன்னோட புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, நான் கண்டிப்பா இத பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. உன் லைஃப் மாறணும்னு நினைச்சினா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சில ஸ்நாக்ஸ் அவங்க வாய்க்குள்ள திணிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்ல, ஹேமிங்கும் மைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பொலுக்கு பொலுக்குன்னு முழுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் போயிட்டேன்னா மைட்ஸ் பிரச்சனை முடிஞ்சிடும், ஆனா இந்த ஸ்கூல்ல ஜெயிலஸ் கிட்ட இருந்து யாரு காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு நீ கவலைப்படாத, அதுக்கும் நான் சீக்கிரமாவே ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை நிறைஞ்சு வலிற அளவுக்கு நிறைய மைட்ஸ அவங்க வாய்க்குள்ள திணிச்சு அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. அதோட நிறுத்தாம ராத்திரி பகல்னு பார்க்காம ஸ்கூல் ஃபுல்லா தேடி அலைஞ்சி மீதி இருக்கிற மைட்ஸையும் அவங்க அப்படியே புடிச்சு கொடுக்க, நம்ம ஹேமிங் இந்த ஜெல்லிஸ் எல்லாத்தையும் நம்மளால ஒரேடியா அழிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஆனால அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல, அவங்களால இந்த லைஃப வாழவும் முடியல, அதே நேரத்துல இது எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் அவங்களால போக முடியல. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு போக நம்ம கிம்மும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் சரி சொல்லு நீ எப்படி செத்த அப்படின்னு சொல்லி கேட்க, கிம் ஒரு வழியா கேட்டியே, நான் கூட நீ கடைசி வரைக்கும் கேட்காமலே போயிடுவியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அங்கிருந்த ஒரு கிரெயின் உடைஞ்சு உளுந்துருச்சு, கேபிள் கட் ஆகும் போதே அங்கிருந்த எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க, நானும் அதை பார்த்தேன், ஆனா ஏன்னு தெரியல என்னால அந்த இடத்த விட்டு நவர முடியல, நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல, பேசி முடிக்கிறதுக்குள்ள 4-5 வாட்டி அவரு மோகலாம் அப்படியே அழிஞ்சிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம அது வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு அவரு சொல்றாரு. உடனே அவங்க அப்படியே அவங்களோட ஸ்வாட ஆன் பண்ணிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட சோலையை கொல்ல போறாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ உனக்கு கிடைச்ச இந்த லைஃப வாழ்ந்துதான் ஆகணும், நீ அந்த ஸ்கூலை விட்டு வரக்கூடாது, ஒருவேளை உனக்கு இந்த லைஃப் பிடிக்கலன்னு நினைச்சினா நீ ஏன் கூட வந்துரு அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால உன் கூடயும் வர முடியாது, அதே நேரத்துல
நேரத்துல இதுக்கு மேலேயும் என்னால இந்த லைஃப வாழவும் முடியாது. நீ எப்படி அந்த கிரெயினுக்கு கீழே ஸ்டெக் ஆயிருந்தியோ அதே மாதிரிதான் இப்ப என் லைஃபும் ஸ்டெக் ஆயிருக்கு. ஜெல்லிஸ் எல்லாம் பார்க்க முடியாத ஒரு நார்மலான லைஃப தான் நான் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை காலி பண்ண வர கிம் இல்ல வெயிட் பண்ணு, ஒரு வழியா இப்ப என் உடம்பு தூள் தூளா ஆகிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா அப்படியே அழிஞ்சு போய் பீஸ் பீஸா ஆக ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட் அவங்க கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத நம்ம ஹீரோயினால பார்க்க முடியல. அவங்க அப்படியே அழுதுகிட்டே அவர் சாம்பலை பிடிக்க ட்ரை பண்ண அதுக்குள்ள அவர் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாரு. உண்மையை சொல்லணும்னா நம்ம கிம் தான் நம்ம ஆனுக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. அவங்க ஃபீலிங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுகிட்டவரும் அவரு தான். உன்னால எங்களால பார்க்க முடியாத விஷயத்த கூட ஜெல்லி சுரூபத்துல பார்க்க முடியும் நீ சொன்னில. அப்பனா காமிக்ஸ்ல வர மாதிரி நீ ஒரு சூப்பர் ஹீரோ, நீ உன்னோட லைஃப இந்த மாதிரி வாழாம உனக்குன்னு சில வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வாழ ஆரம்பிக்கலாம்ல. உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன் பவர்ஸை யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்பதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் உன்னை இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு ரெடி பண்ண ஒரு டிராயிங்க அவங்க கிட்ட கொடுத்து இருந்திருப்பாரு. அந்த பேப்பர் எல்லாத்தையும் அவங்க அப்படியே ஜாப் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோயினா ஜெல்லிஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு மக்களை காப்பாத்துற ஒரு சூப்பரான காமிக் கேரக்டர் மாதிரி அவர் அதுல வரைஞ்சிருந்திருப்பாரு. அவங்க கையில ஒரு கன்னும் ஸ்வாடும் கூட இருந்திருக்கும். இதான் நம்ம ஆனோட லைஃப்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணி அவங்க லைஃபையே மாத்தி வச்ச அந்த ஃப்ரெண்ட் இப்ப இல்லாம போயிட்டாரு. அவங்க அதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவங்க இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் முன்னாடி நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கையில ஸ்வாடும் கன்னும் இருக்கு. அது ரெண்டுத்தையும் அப்படியே கீழே போட்டுட்டு நம்ம கிம்ம நினைச்சு அவங்க அப்படியே கதறி அழுக ஆரம்பிக்க திடீர்னு அங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுது. கிரேன் கேபிள் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓட ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்க தனியா நின்னு அப்படியே கிரேனையே பார்த்துட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல நம்ம கிம் தான். அவரு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கிரேன் அப்படியே உடஞ்சி அவ்வளவு ஹைட்ல இருந்து நேரா வந்து அப்படியே நம்ம கிம் தலையிலேயே உழுக அவர் அப்படியே இறந்து போயிருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் இப்ப அது எல்லாத்தையும் நேர்லயே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அவங்க டக்குன்னு அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹேமிங்க அவங்களோட சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம ஆன் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நேத்து நைட் அவங்க இறந்து போற மாதிரி ஒரு கனவு கண்டதாவும் அதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே ஃப்ரீயா ஃபீல் பண்றதாவும் சொல்லிக்கிட்டே அப்படியே ஜெல்லிஸ் கூட சண்டை போறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அவங்க நகை எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு இருக்காங்க. சரி நல்ல விஷயம் தான், நேர்ல வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல நான் ஃப்ரீ ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காலை கட் பண்றாங்க. அப்படியே எபிசோட் 5 முடியுது. நேத்து நைட் வரைக்கும் பயங்கர குழப்பத்துல இருந்த நம்ம ஹீரோயின் திடீர்னு நைட்டோட நைட்டா எப்படி இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆனாங்க, அதுக்கு என்ன காரணம், நம்ம கிம்மோட டெத் நம்ம ஆன எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.